என்னுடைய பெயர் புருஷோத்தம பாகவதர். இன்றைய தினம் தஞ்சை பெரிய கோயிலை பற்றி அருமையான விஷயங்களை சொல்ல இருக்கிறேன். இந்த பக்த கோடிகள் அனைவரும் மற்றும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்களும் இந்த அருமையான விஷயத்தை தெரிந்து கொண்டு அங்கே தரிசிக்க செல்லும்போது உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று வெறும் தென்னாடு மட்டுமல்ல, 14 லோகங்களிலும் படைத்து காத்து அழித்து எல்லாவற்றையும் செய்பவர் சிவபெருமான் தான். எனவே தென்னாடுடைய என்பதற்கு தென்னாடு என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. சகல பக்தர்களும் சிவபக்தர்களும் பயனிடும் வகையிலே தான் அவருடைய அருளாட்சி இருக்கும் என்பதுதான் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்பதாகும். இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், நமது தமிழ்நாடு, குறிப்பாக பாரத நாடு என்பதை விட தமிழ்நாட்டிலே தான் திருக்கோயில்கள் அதிகம். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது முதுமொழி. கோயில் என்றால் இறைவன் இருக்கும் இடம். கோ இறைவன், இல் வாசம் செய்கின்ற இடம் கோயில். எத்தனையோ கட்டடங்கள் கட்டப்பட்டிருந்தாவெல்லாம் காலப்போக்கில் அழிந்து போய்விடுகின்றன. ஆனால் திருக்கோயில்கள் மட்டும் ஆண்டாண்டு காலமாக இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றன. அந்த வகையிலே திருக்கோயில்களை பற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய திருநறையூர் பதிகத்திலே அருமையாக பாடியிருக்கிறார். இதை சொல்லி அதன் பிறகு அந்த தஞ்சை பெரிய கோயிலுடைய விஷயங்களை எல்லாம் சொல்ல இருக்கிறேன். பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில் 70 8 மற்றும் கரக்கோயில் கடிபொழில் சூழ் ஞாயர் கோயில் கருப்பரியர் பொறுப்பனைய கொடிகுடி கோயில் இருக்கோதி மறையவர்கள் வழிபட்டேத்தும் இளங்கோயில் மணிக்கோயில் ஆலக்கோயில் திருக்கோயில் சிவனுரையும் கோயில் சூழ்ந்து தாழ்ந்து இறைஞ்ச தீவினைகள் தீருமன்றே. முற்பிறவி இப்பிறவி எதிர்பிறவி எல்லா பிறவிகளிலும் செய்த தீவினைகள் அகல வேண்டுமென்றால் இந்த திருக்கோயில்களுக்கு செல்ல வேண்டும் என்று அருமையாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு திருஞான சம்பந்த பெருமான் சைவ சமய குறவர்களிலே ஞான சம்பந்தர் என்று போற்றப்படுகிற அவர் பாடிய இந்த பதிகத்தை நான் எடுத்து சொன்னேன். அடுத்து பாருங்க, எந்த இடத்துல போய் சேரணும் திருக்கோயிலில் பன்று. திருமங்கையாழ்வார் கோச்சங்கன் சோழன் நிறைய கோயில்களை எழுப்பினான். அந்த வகையில் இருக்கிழங்கு திருமொழிவாய் என்றோல் ஈசற்கு எழில்மாடம் 70 செய்து உலகம் ஆண்ட திருக்குளத்து வளைச்சோழன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மென்களே. அப்படி சோழ மன்னர்கள் ஏராளமான கோயில்களை கட்டினர். அவற்றில் குறிப்பிடத்தக்க விதமாக சொல்ல வேண்டுமென்றால், தஞ்சை பெரிய கோயிலை பெருவுடையார் பிரகதீஸ்வரர், பிரகதி என்றால் இந்த உலகம் மண், பிரகதீஸ்வரர் என்று பெயர். பெரிய நாயகி இறைவி பெயர். 1010 ஆண்டு, 1010ஆம் ஆண்டு, நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 1010ஆம் ஆண்டு, இப்போ 2025ஆம் ஆண்டு. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாருங்கள். ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயில்தான் இந்த அருமையான தஞ்சை பெரிய கோயில், பெருவுடையார் கோயில், பிரகதீஸ்வரர் கோயில். பிரகதி சம்ஸ்கிருதத்திலே பிரகதி என்று பெயர். பெருவுடையார் கோயில் யுனெஸ்கோ என்ற அமைப்பு. நிறைய பேர் பொது அறிவை வளர்த்துக்கணும். நாம் இந்துக்களாகி நாம் எல்லாவற்றையும் கற்க வேண்டும். யுனெஸ்கோ என்றால் யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் என்று பெயர். அதாவது உலக பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கின்ற, அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையின் மூலம் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் யுனெஸ்கோ, உலக பாரம்பரிய அமைப்பு. அதுதான் தஞ்சை பெரிய கோயிலை பராமரித்து வருகிறது. மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். திருக்கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா சிவலிங்கம் இருக்கும், அதையும் பற்றி சொல்கிறேன். அதற்கு முன்பாக இந்த யுனெஸ்கோ அமைப்பை பற்றி நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நமது தமிழ்நாட்டிலே தாராசுரம் என்று இருக்கிறது. அதுவும் உலக பாரம்பரிய சின்னம். அதே மாதிரி மற்றொரு கோயிலும் இருக்கிறது. ஏராளமான கோயில்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் பாரம்பரிய சின்னங்கள். வேலூர் கோட்டை, அதுவும் பாரம்பரிய சின்னம். அப்படி அந்த வகையிலே தஞ்சை பெருவுடையார் கோயில், பிரகதீஸ்வரர் கோயில், அந்த கோயில் யுனெஸ்கோ அமைப்பினால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் பூஜைகள் மட்டும் நம்முடைய அமைப்பு. அப்படி கற்களே கிடையாத இடம், மலையே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் அந்த பெருவுடையார் கோயில் அமைந்திருக்கிற இடத்துல கருங்கல்லே கிடையாது.
கருங்கல் இல்லாத இடத்துல எப்படி கருங்கோயிலை கட்டியிருப்பார் ராஜராஜ சோழன்? யோசித்து பார்த்தா மிக வியப்பாக இருக்கும். அப்போ புல்டோசர் இல்லை, எந்த விதமான ஃபோன் கிடையாது, எந்த விதமான லாரி வாகனங்கள்லாம் கிடையாது. எப்படி கற்களை எல்லாம் கொண்டு வந்து இப்படி உயரத்திலே ஏற்றிருக்கிறாங்க. இதில் அதிசயம் என்றால் உச்சியிலே இடைச்சிக்கல் இருக்கிறது. 80 டன் கொண்ட எடை. அதை எப்படி ஏற்றி அதில் அமைத்திருப்பார்கள் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் இடைச்சிக்கல் என்று பெயர்? இந்த திருக்கோயில் கட்டுப்பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்களுக்கெல்லாம் எந்த காசும் வாங்காமல் மோர் கொடுத்த அம்மா பாருங்கள். அன்பால் வெயிலில் மோர் கொடுத்துருக்கேன் அந்த அம்மா. மன்னன் என்ன செய்கிறான்? நினச்சிருந்தா தான் பேரை இந்த காலத்து மாதிரி வச்சிருக்கலாம். நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை, அரசியல்வாதிகள்லாம் பெயர் வைத்துக்கிறாங்க. அப்படி இல்லை, ஒரு இடைச்சி தாய், மோர் விற்கிற தாயார் அம்மா, அவளை நாமெல்லாம் வணங்கணும். அந்த இடைச்சிக்கல், அந்த இடைச்சி அம்மா இடையர் குலத்தைச் சேர்ந்த அந்த பெண் கொடுத்த மோருக்காக நினைவாக இடைச்சிக்கல் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரேன். பெரிய சிவலிங்கம், மிகப்பெரியது. அதில் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். எல்லோருக்கும் தமிழ் எழுத்துக்கள் தெரியும். உயிர் எழுத்து 12, ஆ முதல் அவ்வரை, அ ஆ இ கி ஊக்குன்னு பார்த்து படிக்கிறோம். எடுத்த உடனே ஹரி நமோத்து சிந்தா அந்த காலத்தில் எழுத சொல்லுவாங்க. ஆனால் எழுதுவாங்க இப்படி மணலில், பேனா பென்சில்லாம் கிடையாது. அப்படி உயிர் எழுத்துக்கள் 12. இந்த 12 அடி உயரம் சிவலிங்கம். மெய்யெழுத்து 18 அடி பீடம். அந்த உட்காந்து சிவலிங்கம் இருக்கிற இடத்துல மெய்யெழுத்துக்கள் கா முதல் நா வரை மெய்யெழுத்துக்கள். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. உயிர்மெய் எழுத்துக்கள் 216. 216 அடி உயரம் கோபுரம். அதே மாதிரி சிவலிங்கத்திற்கும் நந்திக்கு இருக்கிற தூரம் 216 அடி, நந்தி 1 அடி. ஆக 247 எழுத்துக்கள். தமிழே யாரும் படிப்பதை விட்டு விட்டார்கள். எத்தனை எழுத்துக்கள் என்று ஏராளமான பேரை கேட்குறேன், தெரியல. ஏனென்றால் கற்பதற்கு வாய்ப்பில்லை எத்தனை எழுத்துன்னு. ஏதோ எழுத்துக்களை படிக்கிறோம், அவ்வளவுதான். அப்படி சிறப்பானது. அடுத்ததாக சொல்கிறேன் பாருங்க. இந்த கோயிலுக்கு சம்ஸ்கார் பாரதி விருதெல்லாம் கிடைச்சிருக்கு நிறையா. மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க. 1995ஆம் ஆண்டு ₹2 தபால் தலை, அஞ்சல் தலை, போஸ்ட் ஸ்டாம்ப் என்று சொல்கிறோமே, ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்புறது, ₹2 தபால் தலை. 1995ஆம் ஆண்டு மத்திய சர்க்கார் ராஜராஜ சோழனுடைய இந்த கோயிலை கட்டினாரே, அந்த சோழ மன்னர், அவரை நாமெல்லாம் வணங்கணும். அவர் கட்டலைன்னா இந்த திருக்கோயிலை நாம் பார்த்திருக்க முடியுமா, வணங்க முடியுமா? சிவனபெருமானுக்கு அந்த சிவலிங்கத்திற்கு எழுப்பிய அந்த மன்னனை நாம் நெஞ்சார வணங்கணும். மூடப்பழக்கங்களால் உள்ள கோபுரத்துக்குள்ளே போகக்கூடாது, அங்கே வரக்கூடாது என்றெல்லாம் தவறான செயல். ஒரு சிவபெருமான் இருக்கிற இடம் தவறாக இருக்க முடியுமா? அப்படியெல்லாம் இல்லை. அப்படி ராஜராஜ சோழ பெருமானுக்கு, அந்த மாமன்னனுக்கு 1995ஆம் ஆண்டு ₹2 தபால் தலையை வெளியிட்டு மத்திய அரசு பெருமைப்படுத்தியது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். 1954ஆம் ஆண்டு, நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. 1954ஆம் ஆண்டு நான் சொல்கிறது, அந்த ₹1000 ரூபாய் நோட்டு, அதில் இந்த தஞ்சை பெரிய கோயிலினுடைய படத்தை போட்டு அந்த 1000 ஆண்டு நிறைவு விழா நாளிலே ₹1000 நோட்டு வெளியிடப்பட்டது. மிகப்பெரிய விஷயம். 2010ஆம் ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. 1954ஆம் ஆண்டு ₹1000 நோட்டு கோயில் படத்தோடு வெளியிடப்பட்டது. நன்றாக சொல்கிறேன், கவனிங்க. 2010ஆம் ஆண்டு இந்த கோயில் கட்டப்பட்டு 1000 ஆண்டு நிறைவடைவதை ஒட்டி ராஜராஜ சோழனை பாராட்டும் வகையிலே கோயில் நிறைவு விழா 1000 ஆண்டு செப்டம்பர் மாதம் அந்த இது கட்டப்பட்டது. எப்படி பாருங்கள், மிக அருமையான விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த கோயிலெல்லாம் திருவிழா நடக்குமா? ஏன்னா உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டு யுனெஸ்கோனுடைய கண்ட்ரோலில் போயிட்டதுனால நாமெல்லாம் வணங்க முடியுமான்னு. நாம் தாராளமாக உள்ளே போய் வணங்கலாம். அப்படி மிகச் சிறப்பான கோயில். அங்கே பாருங்கள் விழாக்கள், என்னென்ன விழா நடக்கும் பாருங்கள், சொல்கிறேன். 9 பெரிய மேஜர் ஃபங்க்ஷன்ஸ், செலிப்ரேஷன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். முதல்ல பிரம்மோற்சவம். உற்சவம் என்றால் என்ன? உற்சவம்னா வேறு ஒரு விஷயம் இல்லை, திருவிழா தான், பிரம்மோற்சவம். அடுத்து ராஜராஜ சோழன் பிறந்த நாள் விழா.
மாமன்னருடைய பிறந்தநாள் விழா. மூன்றாவது அன்ன அபிஷேகம். நல்லா கவனிங்க, ரொம்ப சிறப்பானது. சிவன் கோயிலெல்லாம் கார்த்திகை மாதத்திலே அன்னாபிஷேகம் நடக்கும். ஏன்னா கல்லுக்குள் இருக்கிற தேரைக்கும் உணவு கொடுப்பவன் சிவபெருமான் தான். அதனால்தான் காசியிலே அன்னலட்சுமியாக இருக்கிறார். அன்னாபிஷேகம் அங்கே காட்சி கொடுக்குறார். தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் அங்கே பார்க்க முடியும் அன்னலட்சுமியை. தங்கத்தாலான அன்னலட்சுமி அப்படி சிறப்பு. அதனால்தான் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலுமே பூமிசை எண்ணம்பாலிக்கும் ஆறு கண்டு இன்புற இன்னம்பாலிக்கும் ஓய் பிறவியே. அன்னத்தினுடைய மேன்மை. சாப்பாடு மனிதனுக்கு போதும் என்று சொல்லக்கூடிய ஒரே பொருள், ஒரே இந்த உலகத்திலேயே அன்னம்தான், சாப்பாடு தான். அதனால் அன்ன அபிஷேகம். அன்னத்தை சிவலிங்கத்தின் மேலே சாத்தி அதை எடுத்து அபிஷேகம் செய்த பிறகு அனைவருக்கும் கொடுப்பார்கள். அந்த அன்னத்தை சாப்பிட்டால் அன்னாபிஷேகம். அடுத்ததாக ஆடிப்பூரம், அடுத்தது திருவாதிரை, கார்த்திகை, பிரதோஷம், சிவராத்திரி, தேரோட்டம். இந்த 9 விதமான திருவிழாக்களும் மிக முக்கியமானவை. இவையெல்லாம் மிக சிறப்பானது என்று சொல்லி இந்த அளவிலே இந்த நிறைவு செய்ய இருக்கிறேன். அந்த சிவபெருமான் சாதாரணமானவர் அல்ல. எத்தனை சோழர்கள் அவற்றை மீண்டும் மீண்டும் கட்டியிருக்கிறார்கள் பாருங்கள். சோழ மன்னர்கள் மண், செங்கல், மரம் இவற்றாலான கோயில்களை அழித்து கற்றளிகளாக மாற்றினர். ராஜராஜ சோழ தேவர், ராஜேந்திர சோழ தேவர், 2ஆம் ராஜராஜ சோழர், குலோத்துங்க சோழர் என்றெல்லாம் சோழர்கள் தெய்வத்திற்காகவே அர்ப்பணித்தவர்கள். அதன் பின்னர் விஜயநகர வேந்தர்கள், நாயக்க மன்னர்கள், ஒய்சால மன்னர்கள், முத்தரையர்கள், சம்புவரையர் என்ற குறுநில மன்னர்கள், இவர்களையெல்லாம் இந்த திருக்கோயிலுக்கு சேவை செய்தவர்களையெல்லாம் மோர் கொடுத்தாலே அந்த இடைச்சி கல் என்று சொன்னேனே, அந்த அம்மையாரையும் வணங்கி இந்த அளவோடு முகலாயர்களால் அழிவுபட இருந்த கோயிலையெல்லாம் காப்பாற்றினாள் வெள்ளையம்மாள். அங்கே வெள்ளையம்மாள் கோபுரம் எல்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில். இப்படி ஸ்ரீரங்கத்திலே வெள்ளையம்மாள் காப்பாற்றினார். இங்கே இந்த இடைச்சி மோர் கொடுத்து பேர் வாங்கினார் என்று சொல்லி இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைத்து ஈஸ்வர கிருபையாலே நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி ஒரு வைஷ்ணவ பாடலையும் சொல்லி வாழ்த்துகிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 என்று சொல்லி வாழ்க அந்தனர் வானவர் மேனிலம் வீழ்க தென்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரணாகமே சூழ்க வையகமும் தீர்கவே என்று சொல்லி வணங்குகிறேன். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.